குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரம் இருக்கு, போக முடியல, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்றவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ வீட்டில் இருந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணால், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் இந்த மாதிரிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்? டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றணும். வாரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு காளி கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய அமைப்பு இருக்கும். ஔவையாரையும் நீங்கள் ப்ரே பண்ணலாம். பண்ணும்போது இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை கிடைக்கிறதுக்கும் ஔவையார் வழிபாடு சிறப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஔவையாரை ப்ரே பண்ணுங்கிறது. பட் ஔவையாரை கும்பிட்டவங்க மிகப்பெரிய வெற்றியில அடைஞ்சிருக்காங்க. அது நம்ம கிளைண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல யாரா இருந்தாலும் எங்காச்சும் கொடுத்து ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்தை பார்த்து எந்த மாதிரி பாவ புண்ணியத்துக்கு உட்பட்டு நீங்க இருக்கீங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள ஃபுல்லாகவே எல்லா பிளானட்ஸும் வந்துடும். அவங்களால எதுலையுமே மீண்டும் முடியாது. பட் ஏதோ ஒரு பிளானட் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தசாபுத்தி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா நாளுமே இருக்கும். பட் எவ்ரி திங் ஹஸ் டைம். ஓகேங்களா? இன்னைக்கு பண்ணி நாளைக்கு எதுவும் மாற்றங்கிறது வந்துடாது. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். யார் மேலேயும் நம்ம அபாண்டமான பழி போடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பழி போட்டு இறந்தவங்க நிறைய பேர். அந்த சபையும் நம்மளைய டெவலப் பண்ண விடாது. திறமை இருந்தும் டெவலப் ஆகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா தன்னால நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் இல்லாட்டினாலும் முன் ஜென்மத்தில் கண்டிப்பாக இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் செய்கிற நமக்கு அடுத்த ஜென்மத்தில் தெரியும். அந்த கஷ்டப்படும் போது தான் அந்த வழி தெரியும், போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராக இருந்தாலும் இது வரைக்கும் போனதை விட இதுக்கப்புறம் இந்த 2026, ஏன்னா இந்த ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் சொல்கிற மாதிரி கொரோனா மாதிரி இன்னொரு டைம் நெருங்கிட்டு இருக்கு. 2028 மேஷத்தில் சனி வரும்போது இதையும் தாண்டி கொரோனாவும் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனைகள் இழப்புகள் வந்து இந்த நாடு சந்திக்கும். ஸோ இந்த லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழணுங்கிறது நம்மளோட கருத்து.